ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்டு, அதாவது ஆங்கிலத்தில் கனெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம தமிழில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் நாம் நினைக்கக்கூடிய சென்டென்சஸை கன்வே பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இதனோட யூசேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா அதுவும். இந்த வார்த்தையை தமிழில் நம்ம ரொம்ப நேச்சுரலாக நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அழகாக சொல்வதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி நம்ம அழகாக சூப்பராக ப்ராக்டிக்கலான இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வார்த்தை வேணும் இல்லைங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். நல்ல கவனிங்க நண்பர்களே. இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சர்ப்ரைஸ், ஆச்சரியமாக இருக்கும் நேரத்தில், அடுத்து எம்ஃபசிஸ், அழுத்தமாக ஒரு செயலை சொல்லும் பொழுது. இப்போ சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். அவர் இங்கு வந்தார் அதுவும் அப்படின்னு நான் நிறுத்தியிருக்கேன். நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பின்னாடி. பாருங்கள், அவர் இங்கு வந்தார் அதுவும் சொல்லாமலே. இப்போது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆச்சரியத்தில் சொல்லுவோம், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அதுவும் சொல்லாமலேடா, இன்ஃபார்ம் பண்ணாமே வந்தார். இந்த இடத்துல சர்ப்ரைஸ். ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நம்ம காண்டாகும். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் அதுவும் சொல்லாமல். புரியுதுங்களா? அப்போது ஒரு இடத்துல விரக்தியின் வெளிப்பாடாக ஒரு அழுத்தமாக இந்த வார்த்தையும், ஒரு இடத்துல சர்ப்ரைஸாக நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இது சர்ப்ரைஸாக விரக்தியா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிறது எங்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மளோட டோன் தான் காட்டி கொடுக்கும். நாம் எப்படி என்ன எக்ஸ்ப்ரெஷனில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதற்கேற்றார் போல் அது மாறிக்கொள்ளும். சரிங்களா? சரி, கவனிங்க. அப்போ இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணணும்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரூட் வேர்ட் அண்ட் தட் டு அப்படிங்கிற வார்த்தை. அண்ட் தட் டு, இந்த வார்த்தைக்கு முன்னாடி பாருங்கள் என்ன இருக்குது? ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. அந்த மெயின் கிளாஸை அப்படியே நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். இதற்கு அடுத்து நண்பர்களே நாம் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்பசிஷன் போட்டுட்டு, ப்ரிப்பசிஷனுக்கு அடுத்து ஒரு நவுனை ப்ளேஸ் பண்ணலாம், ஒரு ஜெரண்டை ப்ளேஸ் பண்ணலாம், மீனிங் வந்துடும். புரியுதுங்களா? எப்படி இந்த அண்ட் தட் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு ப்ரிப்பசிஷன் மேக்ஸிமம் இப்படிதான் வருங்க. ஓகே, இதற்கடுத்து ஒரு ப்ரிப்பசிஷன், அதற்கடுத்து நவுன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவர் இங்கு வந்தார், அவர் இங்கு வந்தார். அவர் இங்கு வந்தார் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ஹீ கேம் தேர். எழுதுங்க, காமெண்ட்டில் அப்படியே எழுதுங்க பார்க்கலாம் எங்கூட சேர்ந்து. நான் இங்கே எழுதுகிறேன், அப்படியே எங்கூட சேர்ந்து அங்கே காமெண்ட்டில் அப்படியே எனக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம். வாங்க என்கேஜ் ஆகுங்க பார்ப்போம். ஹீ கேம் தேர். இங்கு வந்தார் தான் இருக்குது. அப்போ ஹீ கேம் ஹியர் நம்ம சொல்லணும். அவர் அங்கு வந்தார் தான் தேர், அவர் இங்கு வந்தார்னா ஹீ கேம் ஹியர். அடுத்து பாருங்கள், அதுவும் ஒரு காமா போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கலாம். அண்ட் தட் டு. ஓகே, ஹீ கேம் ஹியர், அவர் இங்கு வந்தார் அதுவும் சொல்லாமலேயே. சொல்லாமலேயே அப்போ ஒரு ஆக்ஷனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள், வித்தவுட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். வித்தவுட், சொல்லாமலேயே. அப்போது என்ன ஆக்ஷன் அவர் பண்ணாரோ அந்த ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துடணும், ஜெரண்ட் ஃபார்மில். சரிங்களா? வித்தவுட் இன்ஃபார்மிங். ஓகே, பாருங்கள், அவர் இங்கு வந்தார் அதுவும் சொல்லாமல். He came here and that too without informing. எங்ககிட்ட சொல்லாமல், and that too without informing us. சொல்லுங்க பார்க்கலாம். He came here and that too without informing us. எங்ககிட்ட சொல்லாமலேயே அவர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்களா? அவர் இங்கு வந்தார் அதுவும் எங்கிட்ட சொல்லாமல். ஓகே, அடுத்து பாருங்க, அவர் இங்கு வந்தார் அதுவும் எங்கள் மாமா கூட. அவர் இங்கே வந்தார் அதுவும் எங்கள் மாமா கூட. வித் மை அங்கிள். இங்கே பாருங்கள், மேலே வித்தவுட், கீழே வித்து. வித்து வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நவுன் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது பின்னாடி வரக்கூடிய அந்த நபர் வேர்பு ஆக்ஷனை பண்ணியிருக்காரு அப்படின்னும் பட்சத்தில் ஜெரண்ட் ஃபார்ம். வெறும் பிளெயின் நவுனாக இருக்குது, அங்கிள், காரு, இந்த மாதிரி ஏதாவது பிளெயின் நவுனாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த நவுனை போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், he came here
அண்ட் தட் டு வித் மை அங்கிள். அவர் இங்கே வந்தார்றா, அதுவும் எங்கள் மாமா கூட. அவர் இங்கே வந்தார், அதுவும் எங்கள் மாமா கூட வந்தார் அப்படின்னு சொல்கிறத நம்ம அங்கே சொல்ல வரோம். அடுத்து பாருங்கள், அவர் இங்கே வந்தார், அவர் இங்கே வந்தார், அதுவும் நடுராத்திரியில், அதுவும் நடுராத்திரியில், அட் மிட் நைட். நைட்டுக்கு பொதுவாகவே நம்ம அட்டுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது அட் மிட் நைட். ஹி கேம் ஹியர் அண்ட் தட் டு அட் மிட் நைட். ஹி கேம் ஹியர் அண்ட் தட் டு அட் மிட் நைட். அவர் இங்கே வந்தார்றா, அதுவும் நடு சாமத்தில் வந்தார். புரியுது நண்பர்களே? அப்போது என்ன ப்ரிப்போசிஷனை போடுறோமோ அதற்கேற்ற மாதிரி இதனுடைய அர்த்தங்கள் மாறிக்கொண்டு போயிட்டே இருக்குங்க. பல லட்ச சென்டென்ஸை மேக் பண்ணலாம் இந்த ஒரு சின்ன ப்ரிப்போசிஷனை மட்டும் மாற்றி மாற்றி. புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஆன்சர்ஸ் இங்கே எழுத உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்டில் போடுங்க. ஐடியலாக இருக்காதீங்க, சும்மா இருக்கக்கூடாது, ஆன்சர்ஸ் எழுதிட்டே வரணும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவரை நான் திட்டினேன், அதுவும் எல்லார் முன்னாடியும். நல்லா கவனிங்க, இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த முக்கியமான வார்த்தைகள் கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்கணும். புரியுதுங்களா? சரி பாருங்கள், அவர் நான் திட்டினேன், அதுவும் எல்லார் முன்னாடியும். சரி, அவர் நான் திட்டினேன்டா எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? அவரை நான் திட்டினேன், பாஸ்டில் இருக்குது. ஓகே, ஐ ஸ்கோல்டட் ஹிம். அவரைனா ஹிம், ஹீ போடக்கூடாது. ஹீ அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் வரணும். அந்த ஹீ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சென்டென்ஸுக்கு நடுவில் போடணும் அப்படின்னா நம்ம இந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஓடிடணும். ஓகே ரைட். பாருங்கள், ஐ ஸ்கோல்டட் ஹிம், நான் அவரை திட்டுனேன், அதுவும் அண்ட் தட் டு எல்லார் முன்னாடியும். எல்லார் முன்னாடியும். இப்போ பொதுவாகவே நீங்கள் எங்கேயாச்சும் உங்களோட பைக்கோ காரோ எடுத்துகிட்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்னா ஒரு சில கதவுக்கு முன்னாடி, கேட்டுக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க, வீட்டின் முன்பு வாகனங்களை நிறுத்தாதீர் அப்படின்ட்டு. அந்த சென்டென்ஸை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது தெரிய வரும். என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் கண்டுபிடிங்க, காமெண்ட்டில் போடுங்க. என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவாங்க? வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னாடிங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுவாங்க. என்னது தெரிஞ்சவங்க காமெண்ட்டில் போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட், வெரி குட். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப், வெரி குட். அதை தான் அப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், he scolded him and that too in front of everyone. everyone. He scolded him இல்லை, I scolded him, sorry. I scolded him and that too in front of everyone. I scolded him and that too in front of everyone. I scolded him in front of everyone அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம சொல்லாமல் ஒரு அழுத்தத்தை சொல்கிறதுனால தான் இந்த அதுவும்ங்கிற வார்த்தை இடையில போடுறோம். ஓகே ரைட். பாருங்கள், அவர்களை என் அப்பா வர சொன்னார், அதுவும் நடந்து. அவங்கள எங்கள் அப்பா வர சொன்னார், அதுவும் கார்லைங்க. அவங்கள எங்கள் அப்பா வர சொன்னார், அது நேரமாங்க. இப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு தான் அந்த இடத்துல சர்ப்ரைஸோ ஒரு எஃபசிஷன் இருக்குது. அதுவே நல்லா அழுத்தமாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா அவங்கள வர சொன்னார், அதுவும் நடந்து. இப்போ சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே இருக்கிறது நமக்கு புரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். பாருங்கள், அவர்களை என் அப்பா வர சொன்னார், மை ஃபாதர் வர சொன்னார் அப்படின்னா asked them to come, அவ்வளோதான். மை ஃபாதர் asked them to come, அவர்களை வர சொன்னார், அவர்களை போக சொன்னார். மை ஃபாதர் asked them to leave, மை ஃபாதர் asked them to go. புரியுதுங்களா? அவர்களை நான் வர சொன்னேன், நான் அவர்கள் அந்த வேலையை செய்ய சொன்னேன். எப்பெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறீங்களோ asked அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதுவும் அண்ட் that too நடந்து அப்படின்னா on foot அப்படின்னு நம்ம சொல்லணும். நடந்து வா அப்படின்னா on foot. ஓகே பாருங்க, my father asked them to come and that too on foot. My father asked them to come and that too on foot. My father asked them to come and that too on foot. ஓகே, கலா எனக்கு கடிதம் அனுப்பினால், அதுவும் யாருக்கும் தெரியாமல்.
கலா எனக்கு கடிதம் அனுப்பினாள், ஒரு லெட்டர் அனுப்பினாடா, அது யாருக்கும் தெரியாமல். ஓகே பாருங்கள், கலா சென்ட் அ லெட்டர் டு மீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. கரெக்டு தான். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டானு கேட்டால் கிடையாது. கலா சென்ட் மீ அ லெட்டர் இப்படி தான் சொல்லணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். சப்ஜெக்ட்டு, வேர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். சில சமயங்கள் இதை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இடையில டூ அப்படிங்கிற வார்த்தை போட வேண்டி வரும். கலா சென்ட் அ லெட்டர் டு மீ, கலா சென்ட் மீ அ லெட்டர். லெட்டர் முன்னாடி போட்டிங்கன்னா டூ வேணும், மீயை முன்னாடி போட்டிங்கன்னா டூ தேவையில்லை. ஓகே சரி பாருங்கள், கலா சென்ட் மீ அ லெட்டர். ஃபஸ்ட்டு உயிர் உள்ள ஒரு நபர், உயிரற்ற பொருள் அடுத்து. இதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். சரி, கலா சென்ட் மீ லெட்டர். கலா எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினால், அண்ட் தட் டு யாருக்கும் தெரியாமல், சொல்லாமலேயே, தெரியாமலேயே அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அங்கே பார்த்தோம். அண்ட் தட் டு வித்தவுட் anyone's knowledge. பாருங்க, and that too without anyone's knowledge. Kala sent me a letter and that too without anyone's knowledge. யாருக்கும் தெரியாம அப்படின்னாலே without anyone's knowledge. இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. Kala sent me a letter and that too without anyone's knowledge. Kala sent me a letter and that too without anyone's knowledge. அடுத்து பாருங்க, சித்தன் அமைதியாக உட்கார்ந்தான், அதுவும் அந்த குழப்பத்தின் பொழுது, குழப்பங்களின் நடுவில். சரியான குழப்பம், அப்படியே ஒரு கேஸாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்து அப்படியே ரொம்ப காமாக அமைதியாக சூப்பராக உட்காந்துட்டு இருந்தான் அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே பாருங்கள், சித்தன் SITHTHAN. ஓகே, சித்தன் sat calmly and that too during the chaos. குழப்பத்தின் பொழுது, குழப்பம் நடந்து கொண்டு இருந்த பொழுது, குழப்பங்களின் நடுவில், அதுக்கெல்லாம் during அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். சித்தன் sat calmly and that too during the chaos. சித்தன் sat calmly and that too during chaos. சித்தன் sat calmly and that too during the chaos. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. அதாவது இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்ட்லேயே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது பாஸ்ட்டுக்கு மட்டுமே தான் வருமானு கேட்டால் வராதுங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி இருக்க சென்டென்ஸுக்கு தான் வேர்பு டென்ஸு தேவை. பின்னாடி வரக்கூடிய எந்த வார்த்தைகளுக்குமே டென்ஸு தேவையில்லை. பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது வார்த்தையில் மெயின் வேர்போ இஸ்ஸு வாஸ் ஆமர் ஏதாவது போட்டிருக்குமான்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. வெறும் ப்ரிப்போசிஷன் அண்டு நவுனு மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி ஜெரன் மட்டும்தான் இருக்கும். இஸ்ஸு வாஸ் ஆமு வேறுன்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த டூ டஸ் ஹேவ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ஏன்னா வராது. அப்போது மெயின் நவுனு பெறக்கூடிய அந்த மெயின் வெர்ப் எங்கே வரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும்தான் காலத்தை உணர்த்தக்கூடிய அந்த வேர்பை போடணும். அப்போது நீங்கள் இதை என்ன டென்ஸில் வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்ன எல்லாத்தையும் முன்னாடி திட்டான். இப்போ நான் ஒருத்தனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, மச்சான் அவனை நான் திட்டுவேன்டா, அதுவும் எல்லாத்துக்கு முன்னாடியும். அவனை நான் அடிப்பேன்டா, அதுவும் எல்லாத்துக்கு முன்னாடியும். நான் என்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணுவேன்டா, அதுவோ இவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். இப்போல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், நான் அவனை திட்டினேன், அதுவும் எல்லாரும் முன்னாடியும். இப்போ நான் பழி வாங்குறேன், நான் அவனை திட்டுவேன், அதுவும் எல்லாரும் முன்னாடியும். ஐ வில் ஸ்கோல்ட் ஹிம் அண்ட் தட் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஐ வில் ஸ்கோல்ட் ஹிம் அண்ட் தட் டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். புரியுதுங்களா? அப்போ முன்னாடி வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் டென்ஸை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீனிங் மாறிடும். அவ்வளோதான் கான்செப்ட். இதில் கன்ஃபியூஷன்ஸே வரக்கூடாது. இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளே பண்ணுறேன். நான் எழுதி டீச் பண்ணலை, இங்கே ஒரு ஸ்லைடு வருங்க, ஸ்லைடில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அதை அப்படியே முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஸ்லைடுக்கு அடுத்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் மறுபடியும் ப்ளே ஆகும். ஹோம்ஒர்க்குக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய லேர்ன் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க, பயப்படாமல் பேசுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதும் கிடையாது. புரியுதுங்களா? ரைட், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.